துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? எக்ஸலண்டா இருக்குங்க. காரணம் என்ன? சனி பகவான் ரோக சனியா இருக்கார். அப்ப ரோக சனியா இருக்கவன் என்ன பண்ண போறான்? கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விடுதலை, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை துளாராசி அன்பர்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்காரு. நம்ம அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கினா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அட போங்கம்மா, நீங்க வேற, எங்களுக்கே பல கோடி கடன் இருக்கு, நாங்களே தெருக்கோடியில நிக்கிறோம், நாங்க எப்படி கடன் அடைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள்மா. உங்களுக்கு பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு எல்லாம் சொத்து பத்தில ஒண்ணும் கிடையாது, நாங்க ஜீரோ அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. நீங்க சம்பாரிச்சு வாங்குறது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட கடன் எல்லாம் நம்ம அடைச்சிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வித்து கடன்லாம் அடைச்சிட்டு திருப்பி சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது சாலிடா இருக்கு. நாங்க வாங்கினது ஒரே வீடு, அதே வியாபாரம் பண்ணி நாங்க என்ன பண்ண முடியும்? அதை விட சூப்பர் வீடு வாங்குவீங்க, கவலையப்படாதீங்க. இந்த கடன் நம்ம மூளையை தின்னுது பாத்தீங்களா, அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கான காலகட்டம். சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு சொந்தமா எதுவும் கிடையாது, நாங்க வாடகை வீட்டுலதான் இருக்கோம். ஆனா நாங்க தனிநபர் கடன் நிறைய வாங்கியிருக்கோம். பேங்க்ல ஒரு லோன் அப்படின்றது நீங்க போடுறீங்க, கவர்மெண்ட் பேங்க்லன்னா அழகா அந்த லோன் சாங்ஷன் ஆகுமா இந்த காலகட்டம். அந்த லோனை வாங்கி தனிநபர் கடன்லாம் அடைச்சிட்டு நீங்க நிம்மதியா இருக்கலாம். இப்படி ஒரு பிராப்தம் அப்படின்றது இருக்கு. சரி, இது யார் கொடுக்க போறா? சனி பகவான் கொடுக்க போறாரு. அதுக்கும் மேல நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வாழறதுக்கான பிராப்தம் உண்டு. சனி எப்ப டாக்டர் ஆனார்? அவரு போய் நோயே இல்லாத வாழ்க்கையை எப்படி கொடுப்பார்? டாக்டருக்கு எல்லாம் பெரிய டாக்டர் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள்மா.